ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்துட்டு புதன்கிழமை காலையில் கிச்சனுக்கு வரும்போதே முருங்கைக்கீரை கொண்டு வந்து அதை வந்து பறித்து ஆஞ்சு வச்சிட்ருக்கேன். 7 மணிக்கு தான் இன்றைக்கி கிச்சனுக்கே வந்தேன். நல்லா தூங்கிட்டேன். அதுவும் விடிய காலையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல தூக்கம் வருது. அதுக்கப்புறம் கோதுமை மாவு வந்து எடுத்துகிட்டு இன்றைக்கி வந்துட்டு முருங்கைக்கீரை சப்பாத்தி வந்து செய்ய போகிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கோதுமை மாவு வந்துட்டு ஒரு 2 கப்பு வந்து எடுத்துக்கிறேன். என்னோடய வீட்டாளுகளுக்கு ஏற்ற மாதிரி அளவு வந்து எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் வந்துட்டு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். இந்த முருங்கைக்கீரை சப்பாத்தி வந்துட்டு அந்தளவுக்கு டிஃப்ரெண்ட்லாம் ஒன்றும் தெரியாது. ப்ளஸ் எப்போதும் சாப்பிட்ற சப்பாத்தி மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா முருங்கைக்கீரை சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். இதில் டேஸ்ட்டாக நல்லா வேணும் அப்படின்னா கொஞ்சம் தேங்காய் துருவல், அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை, கொஞ்சம் வெங்காயம், ஜீரகம் சேர்த்து வதக்கிட்டு நம்ம சேர்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாகவே சேர்த்து நல்ல மாவோட சப்பாத்தி மாவை வந்து பெனஞ்சு எடுத்துக்க வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து இதில் சேர்த்து நல்லா வந்து சப்பாத்தி மாவு வந்து பெனஞ்சு எடுத்துக்க போகிறேன். எப்போதும் போல் சப்பாத்தி மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துகிட்டு இதில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்து இதை வந்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக அப்படியே வந்து வச்சிடலாம். அது வாட்டுக்கு ஊறட்டும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு வெங்காயம் தக்காளி வந்து எடுத்து வச்சுருக்கேன். எதுக்கு அப்படின்னா டக்குன்னு உடனே நம்ம செய்யணும். ஏன்னா எந்திரிச்சு வந்ததே 7 மணி இல்லையா, அதனால் வந்துட்டு தக்காளி தொக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு தக்காளி பழுத்த தக்காளியாக எடுத்துகிட்டு வந்து அதை எல்லாமே கட் பண்ணிக்கிறேன். தக்காளி பெரிய வெங்காயம் வந்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தக்காளி தொக்கு செஞ்சவங்களுக்கு வந்துட்டு காலையிலைக்கும் மதியானத்துக்கும் செஞ்சு கொடுத்துலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கடையில் பார்த்திங்க அப்படின்னா அஸ்விதாவும் சூசரியும் வந்துட்டாங்க. இன்றைக்கி என்னமோ தெரியல, சுபஸ்ரீ என்னை தூக்குமா அப்படின்னு சொல்லி தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தேன். தூக்கலாம் முடியாது, மணி ஆயிடுச்சு, மணி இப்போவே 7 மணி ஆயிடுச்சு, கடகடன்னு சமைக்கணும் அப்படின்றதுனால கொஞ்சம் நேரம் டிஸ்டர்ப் பண்ணாதப்பா அப்படின்னு சொன்னாலும் கேட்கவே இல்லை. அப்புறம் கொஞ்சம் நேரம் தூக்கிட்டு அதுக்கப்புறம் கீழே விட்டுட்டேன். பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்துட்டு ஒரு கடாய் வச்சுட்டு இதில் வந்துட்டு பாத்திரம் வந்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக வந்துட்டு ரீஃபைண்ட் ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன். ரீஃபைண்ட் ஆயில், கோகோனட் ஆயில், அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லெண்ணெய், இது 3மே நான் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவேன். இதுதான் என்னோடய அஞ்சரை பெட்டி. பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக கடுகு உளுந்தம்பருப்பு மட்டும் நான் வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி வந்துட்டு நான் வந்து சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை வந்துட்டு மூடி போட்டு நல்லா வதங்க விட்டுறலாம். இதை நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சைடு வந்துட்டு நான் அந்த நேற்று சத்துமாவு கொழுக்கட்டை செஞ்சிருந்தேன், அதை வந்து சூடு பண்ணிகிட்ருக்கேன். பார்த்திங்க அப்படின்னா இது வந்துட்டு என் ஃப்ரெண்டோட அக்கா பையன், அவனுக்காண்டி. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் வந்துட்டு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், வரமிளகாய்த்தூள், மல்லித்தூள், சோம்புத்தூள் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி இதை வந்துட்டு கொதிக்க வைக்க போகிறோம். சப்பாத்தி வந்து செஞ்சோம் அப்படின்னா அந்த குருமா மாதிரி இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். எந்திரிச்சு வந்ததே 7 மணி, அதனால் வந்துட்டு மணி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வந்து செஞ்சிட்ருக்கேன். எப்போதும் இது வந்து செய்வேனான்னு கேட்டால் கிடையாது. ஏதாவது உருளைக்கிழங்கு இது போட்டு நான் வந்துட்டு குருமா மாதிரி வந்து செஞ்சுருவேன். அதுக்கப்புறம் சைட் பை வந்துட்டு சப்பாத்தியை வந்து திரட்ட ஆரம்பிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சரி தக்காளி தொக்குக்கு பதிலாக எக்ஸ்ட்ரா ஏதாவது செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு தோணும் போது பார்த்திங்கன்னா முட்டை வந்துட்டு இருந்துச்சு. சரி முட்டையை வந்து உடச்சி ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவு எல்லாமே திரட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 முட்டை இருந்துச்சு. அதை வந்து உடச்சி இதில் ஊற்றி முட்டை தொக்கு மாதிரி வந்துட்டு செஞ்சுட்டேன். டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் தண்ணியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, இருந்தாலும் ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுத்துருந்தேன். இதில் கொஞ்சம் தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றினோம்னா டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். இதை நெக்ஸ்ட் அடுப்பில் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அடுப்பில் வந்துட்டு சப்பாத்தி வந்து போட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சமாக வந்துட்டு ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ட்ரையாக வந்துட்டு இருக்காது, நல்லா வந்துட்டு ஈரப்பதத்தோடு இருக்கும் மதியானம் வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ முட்டை தொக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சப்பாத்தியும் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு, முருங்கைக்கீரை சப்பாத்தியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அஸ்விதாவுக்கு தான் வந்துட்டு லஞ்ச் வந்து பேக் பண்ணேன். 3 சப்பாத்தி வந்து கேட்டிருந்தா, அதனால் 3 சப்பாத்தியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முட்டை தொக்கும் வச்சு அவங்களுக்கு வந்துட்டு லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணிவிட்டு சாப்பிடவும் கொடுத்துட்டு அதே மாதிரி என்னோடய அப்பத்தாவுக்கு வந்துட்டு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு ஈவினிங் போல் தான் அடுத்து வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருந்துச்சு அப்பத்தாவை கூட்டிகிட்டு, அதனால் வந்துட்டு ஆஃப்டர்நூன் வந்துட்டு கண்டினியூ பண்ண முடியல. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நைட்டுக்கு வந்துட்டு மீன் வந்து இருந்துச்சு. சரி மீனை ஃப்ரை பண்ணிவிட்டு ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் சரி வந்துட்டு ஃபிஷ் பிரியாணி வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்துட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மசாலா வந்து ஆல்ரெடி போட்டு வச்சுட்டேன். நம்ம வறுக்கிறதுக்கு எப்படி மசாலா போடுவோமோ எந்த ஒரு மாவும் சேர்க்காம மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் சோம்புத்தூள், நெக்ஸ்ட்டு வந்துட்டு பூண்டு வந்து இடித்து சேர்த்து உப்பு சேர்த்து லெமன் ஜூஸ் சேர்த்து தான் அந்த மீன் மசாலா வந்துட்டு ரெடி பண்ணுவேன் எப்போவும். அதே மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் நெய் சேர்த்துட்டு கரம் மசாலா ஸ்பைசஸ் எல்லாமே பிரியாணிக்கு சேர்க்குற மாதிரி சேர்த்து இதை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருந்த பெரிய வெங்காயம் வந்துட்டு இதில் வந்து சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட் டைம் வந்து செய்கிறேன், அதனால் எப்படி வரப்போதோ அப்படின்ட்டு ஒரு பயம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரம்பையில் வந்து சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துட்டு அதோடய பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா 2, அது 3 தக்காளி, குட்டி குட்டி தக்காளியாக இருந்தனால 3 தக்காளி வந்து சேர்த்துட்டு தேவையான அளவு
மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்துட்டு வரமிளகாய் தூள், வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள், அதுக்கப்புறம் வந்துட்டு பிரியாணி மசாலா தூள் வந்து ஹோம்மேடாக அரைச்சது அதையும் வந்து சேர்த்து கொத்தமல்லி புதினா சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் தயிர், கொஞ்சம் உப்பு சேர்த்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு மசாலாலாம் அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் எப்போதும் சாதம் வடிக்கிற ரைஸ் தான் எடுத்திருக்கேன், பொன்னி ரைஸ் அப்படிங்கிறனால 3 கப் தண்ணி வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு ரைஸ் வந்து போட்டுட்டேன், மறந்தாக்குள்ள வீடியோ ஆன் பண்ணாமையே ரைஸை வந்து போட்டுட்டேன். ரைஸ் போட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் 2வது வாட்டி நான் வந்து தம்மில் வந்து போடுறேன். தம்மில் போட்டு மூடி வச்சுட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா வந்து கொதிச்சு பாதி அளவு வந்து வெந்து வந்துட்டு இருக்கிற ஸ்டேஜில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வச்சிருந்த மீன், அதாவது பொரிச்சு வச்சிருந்த மீனை வந்துட்டு இதில் வந்து சேர்த்துக்கலாம். மீனை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் தம் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். தம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 25 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கிறனால ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ஃபிஷ் பிரியாணி செஞ்சுருந்தேன், ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் தான் செஞ்சேனா அப்படிங்கிற மாதிரி எனக்கே டவுட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய்.